வணக்க விவசாய நண்பர்களே, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ காராமணியை பற்றி பார்க்க போகிறோம். போன வருஷம் காராமணி மழை வந்தது, வேஸ்ட்டாக போச்சு. இந்த வருஷமும் அதே போல் மழை வந்தது, வேஸ்ட்டாக போச்சு. ரெண்டாவது ஓட்டி இது வெச்சிக்குது. இப்போ இது காராமணியில் ஈரம் அதிக தன்மை இருந்ததுன்னா செடிங்க சாவுது, பெரும்பாலும் சாவுது. நம்ம எரு கொட்டி தான் பண்ணோம். இதில் ஒன்று செத்து இருக்குது பேர், அதெல்லாம் வேறு அழுகல் நோய் வந்தது. இப்போ நம்ம இதில் தண்ணி இறைச்சோம்னா நிறைய செடி செத்துரும். அதனால் தண்ணி இறைக்கல. இது அப்படியே பனியிலே விளையிறதுக்காக பனிப்பயிறுன்னு பேர் இதுக்கு. காராமணி இது பனிப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இது இந்த வருஷம் நல்ல ரேட்டு போகுது, 10,000 போகுது. இப்போ இந்த வருஷம், போன வருஷம் 8,000 தான் போச்சு. நிறைய பேர் வச்சுருந்தாங்க, அதனால் 8,000 போச்சு. இந்த வருஷம் 10,000 போகுது. இதுக்கு மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அந்த அஸ்வினி மாதிரி சின்ன சின்ன கொசுங்க இருக்கும். அந்த சின்ன சின்ன பூ பூக்கும்போதே அப்படியே சப்பிடும். அப்படியே அந்த சாருஞ்சி பூச்சி மாதிரி சப்பிடும். அப்படியே மணி ஏறாது. அதுக்காக நம்ம மோனோகோட்டை பாஸ் அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது குளரி பை பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து, 1 லிட்டருக்கு 5 மில்லின்னு போட்டு அடிச்சோம்னா இது தெளிவாயிடும். டானிக்கு நீங்கள் டானிக் அடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது. மருந்து கடையில் கேட்டாலே எந்த டானிக் ஒன்றாலும் கொடுப்பாங்க. ஃபிளோமேபிக்ஸு, கான்டாப்பு, அது மாதிரி நிறைய டானிக் இருக்குது. அதை நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்ல பூ வரும், நல்ல காயும் வரும். நிறைய விவசாயிங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல விதைச்சிடுவாங்க. முதல்ல விதைச்சாங்கன்னா மழை அதிகமாக வந்ததுன்னா முதல்லன்னா ஐப்பசி மாதம் விதைச்சிடுவாங்க. மழை வந்ததுன்னா இதுக்கு ஆகாது. மழை பெஞ்சாலே ஆகாது. பள்ளத்தாக்கான பகுதியில் விதைச்சோம்னா இது அழுகி போயிடும். அழுகி போயிடுதுன்னா வேஸ்ட்டாகவே ஆகிடும். அதாவது வேறு அழுகல் நோய் இதுக்கு அட்டாக் ஆகிடும், உடனே அட்டாக் ஆகிடும். இது பனியிலே விளையிறதுனால இதுக்கு அந்த இறப்போ இல்லைன்னா அந்த மழையோ இதுக்கு ஆகாது. இது மேட்டு பகுதியான இடத்துல தான் விதைக்கணும். இது ஒரு நல்ல பயிர். பிஸ்கட்டுக்காக உதவுது. ரேட்டும் நல்ல ரேட்டு போகும். விளைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா லாட்ரி சீட்டு மாதிரி விளையாட்டாலும் வேஸ்ட்டாகவே போயிடும். நம்ம விவசாயினுடைய நிலைமை அதான். விளைஞ்சதுன்னா லாபம், இல்லைன்னா போக வேண்டியதுதான். இதே இந்த காராமணி ஒயிட்டாக இருக்கும், நல்ல கலர் ப்ரௌன் கலரில் வரும். இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற காராமணிக்கு தான் 10,000 விலை போடுவாங்க. இந்த கருப்பு கலரில் இருக்கிற காராமணிக்கெல்லாம் 8,000 7,000 குறைச்சிடுவாங்க. எல்லா டேஸ்ட்டும் ஒரே டேஸ்ட்டு தான். ஆனால் வியாபாரிங்க வைக்கிற அது ட்ரிக்ஸு. அது எல்லாத்தையும் மொத்தமாக தான் கலந்து அவங்க மூட்டை பிடிச்சி ஏற்றுவாங்க. நம்மளை முட்டாளாக ஆகிடுவாங்க. நம்மளை இது காராமணி சரியில்லை, அது காராமணி சரியில்லைன்னு. ஏன்னா அவங்க பணத்தை பார்க்கணும்ல. நம்ம விவசாயிங்க எதுவுமே கொட்டணும், அவங்க பணத்தை பார்க்கணும். அதுக்காக அவங்க எல்லாமே மொத்தமாக தான் கொட்டி மூட்டை பிடிப்பாங்க. நம்ம கண்ணு எதிர்க்க தான் பிடிப்பாங்க. என்னன்னு கேட்டோம்னா கருப்பாக்குதுன்றாங்க. சரி, எல்லாத்தையும் தான் பார்த்துக்கணும், எல்லாம் லோல் போட்டுக்கணும் கிடக்குறோம் நம்ம விவசாயிங்க அனைவரும். நம்ம விவசாயத்துக்கு இது முக்கியமானது. இதில் வைரஸ்ன்னு ஒன்று வரும், வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பாரு, அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அதுக்காக நம்ம பயப்பட வேண்டிய வேலை இல்லை. கியூரிக்ஸ்ன்னு ஒரு மருந்து இருக்குது, வைரஸ் மருந்து. அதை அடித்தோம்னா ஓரளவு சுத்தமாகவே கண்ட்ரோல் ஆகிடும். இந்த வைரஸ் நின்றுடும். கியூரிக்ஸ்ன்னு பேர் அதுக்கு, அந்த மருந்தினுடைய பேர். தயிரில் கலந்து அடிக்கணும். தயிர் 1 லிட்டரு. மருந்துக்காரர்கிட்ட சொன்னாலே அவங்க சொல்கிறாங்க, பசும்பால் தயிரில் 1 லிட்ரு. நீங்கள் கடையில் வாங்குகிற தயிர் இருக்கக்கூடாது. நம்மளா பாலை வாங்கின்னு அதை தயிர் புறமோடு குத்தி அதை எடுத்து அந்த மருந்து ஒரு 100 கிராம், அதாவது 100 கிராம் 3 டேங்க் அடிக்கலாம், இல்லை 2 டேங்க் கூட அடிக்கலாம். அந்த நம்ம கழனிக்கு எத்தனை டேங்க்கு வருமோ அது மாதிரி ஒரு டேங்க்கு 100 மில்லி அளவு, அந்த 100 மில்லி அளவு தயிரை கலந்துடணும். அப்படின்னா நீங்கள் தயிர் 100 மில்லி, இந்த மருந்து 40 மில்லி. ஒரு டேங்க் 10 லிட்டர் டேங்க்கு 40 மில்லி. 4 மில்லி ஒரு லிட்டருக்கு 4 மில்லின்னு வரும்னு வச்சுக்கலாம் அந்த மருந்து. அதை கலந்து அடிச்சிட்டோம்னா அந்த நோய் சுத்தமாகவே போயிடும். வராது, வந்தது அவ்வளோதான், வராத நின்றுடும். இப்போ அந்த மருந்து அடிச்சனால தான் நின்றுது. அந்த நோய் வரல, அதிகமாக வரல. நிறைய இடத்துல வெள்ளையாக அந்த நோய் இங்கே அதிகமாக இருக்கும். இது அந்த மருந்து அடித்த உடனே நின்று போச்சு. இப்போ பூ எடுக்கிற தருவாயில் இருக்குது. பூவே எடுத்துட்டு பிஞ்சும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்குது. பாருங்கள், இதுதான் பிஞ்சு காய். இப்போ தான் மொத உருவாகி வருது. இந்த காயை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதுதான் பனிப்பயிர். நீங்களும் விதைக்கிறீங்கன்னா மேடான பகுதி விதைங்க. அதே சமயத்தில் கார்த்திகை மாதம் விதைங்க. மழைலாம் போன பிற்பாடு தான் விதைக்கணும். இதை மழைக்கு முன்னே விதைச்சோம்னா வேஸ்ட்டாக தான் ஆகிடும். இது லக்கு மாதிரி தான். இது மல்லாட்டை மாதிரிலாம் கிடையாது. மல்லாட்டிக்கு எம்மா மழை பெஞ்சாலும் கொஞ்சம் தாங்கும், இது தாங்காது. நீங்கள் விவசாயிங்க மணல் பாங்கான பூமியில் விதைச்சோம்னா நல்ல லாபத்தை பார்க்கலாம். இது இறங்காடுனா அந்த களிமண் சார்ந்த பூமி. களிமண் சார்ந்த பூமிக்கு இது நல்லா வராது. இருந்தாலும் நாங்கள் விளைய வச்சுடுவோம். அதே சமயத்தில் செம்மண்ணுக்கு நல்லா வரும்.
நல்லா வரும்னா ஒரு ஏக்கருக்கு 9 மூட்டையிலேருந்து 10 மூட்டை வரைக்கும் வரும் செம்மண்ணில். மணல்லையும் அது போல் வரும். ஆனால் இந்த இறங்காட்டினா களிமண்ணில் வந்து 6 மூட்டைக்கு மேலே எடுக்காது. 6 மூட்டையே கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும். இதுதான் இதனுடைய காராமீனுடைய மேட்ரு. இதான் மருந்துலேருந்து நோயிலேருந்து அனைத்தும் சொல்லிட்டேன். நம்ம சேனலை வந்து ஒவ்வொரு பயிருக்கும் ட்ரிப்ஸு சொல்லுவேன் நான். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் தெரிவிங்க. எதுவுமே பார்க்கவும் மாட்டீங்க. விவசாயினுடைய சேனலு இது. ட்ரிப்ஸு சொல்கிறோம் நம்ம, ஆனால் யாருமே பார்க்க மாட்டீங்க. நான் நினச்சிக்குவேன் விவசாயி அவ்வளோதான் சொல்லிட்டு நான் நினச்சிக்குவேன். இப்போ நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தா நல்லது. நன்றி, வணக்கம்.